ஓகே. ஏபிஐனா எப்படி சொல்லலாம்? ப ஏபிஐங்கிறது அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஃபுல் ஃபுல் ஃபார்ம் அதான். அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ். என்ன வரும்னா, ஆ ஃப அதோட எப்படி சொல்லலாம்? என்னங்க? லேட்டா. வாட் இஸ் ஏபிஐ? இது வந்து என்னன்னா, ஒரு ப்ரோகிராம். அதாவது ஒரு ப்ரோகிராமோ, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோ, இல்ல ஒரு ஃபங்ஷன் மாதிரி நம்ம எழுதி வச்சிருப்போம். அது வந்து ஒரு இதா இருக்கும். சோ, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்ம எப்பனாலும் அத கால் பண்ணோம்னா, நமக்கு ஸ்பெசிஃபிக்கான அவுட்புட் அது தரும். அது ட்ரூவா, ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி. சோ, இன்டர்மீடியேட்டரி. இட்ஸ் ஆக்சஸ் அன் இன்டர்மீடியேட்டரி. இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் இப்ப PHP ல நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணல. ஏன்? PHP வந்து டைரக்ட்டா டேட்டாபேஸ என்ன பண்ணிரும்? ஆக்சஸ் பண்ணிரும். அப்படிதானே? இப்போ ரியாக்ட் வச்சு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா, அதால டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆ சார்ஜ் இருக்கு. ஏறிட்டு தான் இருக்கு. சோ டேட்டாபேஸ் வந்து அ ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ அப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா வேணும். டேட்டாபேஸ்ல இருந்துனா என்ன பண்ணுவோம்? ஏபிஐ தான் கால் பண்ணுவோம். இதுதான் அத வந்து இது பண்றதுக்கு ஒரு நல்ல இமேஜ். ஓப்பனிங் யூ டேப் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எண்ட் யூசர்ஸ் நம்ம இந்த எது மூலமாவோ ஒரு ஏபிஐ கால் பண்றோம். ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறோம். அது வந்து எங்க போகும்? ரெக்வெஸ்ட் எனக்கு இந்த டேட்டா வேணும்னு நான் ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்தேன்னா, அந்த ரெக்வெஸ்ட் வந்து போது. அது டைரக்ட்டா நம்மளோட இது வந்து வெயிட் பண்ணுங்க. கிளாஸ் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். சோ கால் பண்றோம். கால் பண்ணா தென் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? ஏபிஐ தான் அது கால் பண்ணும். டைரக்ட்டா அது டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ என்ன ஆகும்னா, ஏபிஐ ஃபர்ஸ்ட் போய் கால் பண்ணும். ஏபிஐ கால் பண்ணதுக்கு அப்புறம் ஏபிஐ என்ன பண்ணும்? ஏபிஐ தான் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணும். இங்க நான் ஒரு செட் ஆஃப் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறேன். அது ஏபிஐ ட்ட கேட்கிறேன். ஏபிஐ டேட்டாபேஸ்க்கு அதாவது வெப் சர்வர்க்குள்ள தான் என்னது இருக்கும்? டேட்டாபேஸ் இருக்கும். இது அப்படி நல்லா விஷுவலைஸ்டா படிக்கிறது. சோ அது ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ நம்ம எப்படி அது ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கும். அத நம்ம இன்டர்பிரட் பண்ணி யூசருக்கு மறுபடியும் காமிக்கிறோம். இதுதான் நார்மலா. வாட் இஸ் ஏபிஐனா இதுதான் நடக்குது ஏபிஐல. பின்னாடி என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது. ஓகேவா? என்னன்னா ஜஸ்ட் மெத்தட்ஸ்னா ஃபங்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ஃபார்மேட்ஸ் தட் அப்ளிகேஷன் ஷுட் யூஸ் when exchanging information. It ensures the consistency and predictability in communication. இப்போ சில இதுக்கெல்லாம் இப்போ என்னால கூகுள் டேட்டாபேஸ என்னால ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா இப்போ நம்ம ஒரு லாகின் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நெறைய வெப்சைட்ல பார்த்தேன். வெப் அப்ளிகேஷன்ல பார்த்திருப்பீங்க. முன்னாடி மாதிரி மொபைல் நம்பர் போட்டெல்லாம் லாகின் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் லாகின் வித் கூகுள் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்ம மெயில் ஐடிய சூஸ் பண்ணோம்னா, அது என்ன பண்ணும்னா, அவன் கூகுள் ஒரு ஏபிஐ வச்சிருப்பான். அதாவது எல்லாராலயும் அவங்க டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா நம்மளுக்கு தேவைப்படுதுல்ல. ஒரு இமெயிலும் இப்படி இருக்கா வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக. அப்போ இப்படி கிளிக் பண்ணோனே, இவங்க பேக் எண்ட்ல கூகுளோட ஏபிஐக்கு ஒரு லிங்க் இருக்கும். அத கால் பண்ணுவாங்க. அத கால் பண்ணி என்னதெல்லாம் நம்மளோட இன்புட் என்னது நம்ம மெயில் ஐடியா குடுக்குறோமோ, அத அனுப்பி விடுவாங்க. அப்படி ஒண்ணு இருக்கா? அப்ப இருந்ததுன்னா, அது அவங்களோட அந்த மெயில் ஐடிய மட்டும் அனுப்புனோனே, நம்மளோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் கூகுள் ஏபிஐ திருப்பி குடுத்துரும். என்னது மெயில் ஐடி சென்ட் பண்ணாங்கன்னா, நம்மளோட நேம் பர்ட்டிகுலரா அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு திருப்பி குடுத்துரும். சோ இப்படி இப்படி நெறைய ஏபிஐஸ் இருக்கு. இப்போ எப்படி சொல்லலாம்? நெறைய ஏபிஐ இருக்கு. இப்போ நம்ம ஒரு பேங்க் ஒரு பிசினஸ் பண்றோம். நான் எப்படி ஏபிஐல ஒர்க் பண்ணியிருக்கேன். Amazonல இருக்கேன். Payfootல ஒர்க் பண்ணியிருக்கேன். சோ அதெல்லாம் நான் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் நம்ம பிசினஸ்க்குன்னு அவன் ஒரு செட்டப் குடுத்திருப்பான். நம்ம ஒரு கீ குடுத்திருப்பான். அவனே ஒரு சீக்ரெட் கீ குடுத்திருப்பான். அவன் வெப்சைட்ல போய் ஏபிஐ இன்டகிரேஷன்னு எல்லா இதுலயும் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாத்துலயுமே ஏபிஐ இன்டகிரேஷன்னு குடுத்திருப்பான். அவனோட எந்த இது ஆக்சஸ் பண்ணனாலும் நம்ம அத வச்சு பண்ணிக்கலாம். இந்த ஏபிஐ பண்ணோம்னா, அந்த ஃபங்ஷன்லாம் அவனே பண்ணி வச்சிருப்பான். நம்ம இன்புட் குடுத்தோம்னா, அவன் அவுட்புட் தருவான் அப்படிங்கிற மாதிரி தான். சோ, அப்போ அதுல நாங்க அந்த சீக்ரெட் கீ குடுத்தோம்னா என்ன ஆகும்? நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் மொத்தமா காமிக்கும் அது. இப்போ அந்த கம்பெனியோட ஒரு நாளைக்கு இத்தன பேமெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி, அந்த பேமெண்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அது ப்ராசஸ் பண்ணி தரும். அந்த ஏபிஐ. சோ அப்படி. அப்படி இப்படிதான். இப்படி நெறைய ஏபிஐஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்னன்னா, வெப் ஏபிஐ. இதெல்லாம் நான் இப்போ சொன்னதெல்லாம் என்னதுன்னா, எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ். நார்மலா ஒரு ஏபிஐஸ் எப்படி வொர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக,
வெப் ஏபிஎஸ்னா என்னன்னா, நான் இப்ப சொன்னேன் நார்மல் ஏபிஐனா அதோட லிங்க் அந்த யூஆர்எல் கால் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஏன்னா அது வேற எங்கேயோ இருக்கு. அதுக்கு ஒரு லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த லிங்க் கால் பண்ணாலே ஏபிஐ கனெக்ட் ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க இருக்கிறது என்னது? வெப் ஏபிஐ வந்து இந்த வெப்சைட் ப்ரௌசர் இருக்குல்ல, அதிலேயே இன்பில்டா அவன் ப்ரோகிராம் எழுதி வச்சிருப்பான். அத கால் பண்ணனும்னா நம்ம ஃபங்ஷன் எப்படி கால் பண்ணுவோம்? அதோட நேம் குடுத்து டாட் ஆப்பரேட்டர் வச்சு கால் பண்ணுவோம்ல. அதே மாதிரி கால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆயிரும். ஏன்? அவன் அது ப்ரௌசர்லயே அந்த ஏபிஐ செட் பண்ணி வச்சிருக்கான். சோ அதான் வெப் ஏபிஐங்கிறது. இது வந்து என்னது? நம்ம நார்மல் ப்ரௌசர் ஃபங்ஷனாலிட்டிய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். காம்ப்ளக்ஸான ஃபங்ஷனாலிட்டிய சிம்பிளிஃபை ஆக்கும். அதுக்கு வந்து அ அதுதான் இது ப்ரௌசர் ஏபிஐ. அதான் வெப் ஏபிஐன்னு இதுக்குன்னு ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. ஓகேவா? இது என்னன்னா வெப் a browser API can extend the functionality of the web browser. ஓகேவா? சர்வர் ஏபிஐ நான் முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த கூகுளோடது அதெல்லாம் சர்வர் ஏபிஐஸ். அது ஒரு சர்வர்ல இருக்கும். நம்ம ஜஸ்ட் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கும். அதெல்லாம் சர்வர் ஏபிஐஸ். ஓகேவா? ப்ரௌசர் ஏபிஐ வந்து எல்லாரோட ப்ரௌசர்லயும் இன்பில்ட்டா இருக்கும். சர்வர் ஏபிஐ எப்படி கால் பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்லி தரேன். இப்போ இந்த ப்ரௌசர் ஏபிஐ மட்டும் நீங்க பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. ப்ரௌசர் ஏபிஐ பார்ப்போம். சோ ப்ரௌசர் ஏபிஐ வந்து பாருங்க. Browser APIs. All browsers have a set of built-in web APIs to support the complex operations to help access data. So எல்லா ப்ரௌசர்லயும் இது எப்படி இருக்கும்? பில்டினா உள்ளே இருக்கும். சோ அந்த மத்த ஏபிஎஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கால் பண்ணனா ஒவ்வொரு ஏபிஐக்கும் செட்டப் இருக்கும். இந்த கோட போட்டீங்கன்னா எங்களுக்குள்ளது கால் ஆகும்னு சொல்லி அவங்க வெப்சைட்ல கொடுத்திருப்பாங்க. இப்ப அமேசான் பாருங்க கோடு கொடுத்துருக்கான் பாருங்க. என்னென்ன பேராமீட்டர்ஸ் சென்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும் கோடு, இப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து நிறைய வெப்சைட்ல பிஹெச்பிக்கு பைத்தானுக்குன்னு தனித்தனியாவே கோடு கொடுத்திருப்பாங்க. இது வந்து பேராமீட்டர்ஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க. இதுலயே நிறைய இருக்கும் உள்ள நம்ம செட்டப் பண்ணி வைக்கிறதுக்காக. சோ இப்படி நிறைய ஏபிஐஸ் இருக்கும். அவனே செட்டப்பும் கொடுத்திருப்பான். செட்டப் கொடுத்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் என்ன ஃபார்மட்ல அனுப்புனா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி. சோ இப்படி இருக்காது. சோ இதே மாதிரி இங்க ப்ரௌசர்லயே பில்டினா ஏபிஐஸ் இருக்கு. எல்லா ப்ரௌசர்லயும் இருக்கும் மோஸ்ட்லி. மோஸ்ட் காமனா பாப்புலர் ப்ரௌசர்ஸ் இதெல்லாம். குரோம், எட்ஜ், ஃபயர்பாக்ஸ் அண்ட் ஓப்ரா. இதுதான் மோஸ்ட் காமன் பாப்புலர். ஸோ எல்லாத்தையுமே இது சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ லொகேஷன் ஏபிஐ. இது வந்து எல்லா ப்ரௌசர்லயுமே இருக்கும். ஓகேவா? இதை நம்ம கால் பண்ணோம்னா நம்ம லேப்டாப் இப்ப எந்த கரண்ட் ஸ்பேஸ்ல இருக்கோ அதோட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து காமிக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா இது கான்ஸ்ட் எலமெண்ட். இதை வந்து நான் ட்ரை யுவர் செல்ஃப்ல போய் காமிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இந்த பட்டனை கிளிக் இதுல ஒரு பட்டன் இருக்குல்ல, ட்ரை இட்னு. இந்த பட்டனை கிளிக் பண்ணா ஆன் கிளிக்ல என்ன நடக்கணும்னா கெட் லொகேஷன்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அப்படித்தானே? கெட் லொகேஷனை பாருங்க. கெட் லொகேஷன் இங்க கான்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் எலமெண்ட் டாட் கெட் பை ஐடி. இந்த இடத்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஃபங்க்ஷனை கால் பண்ணா ட்ரை ஆர் கேட்ச் தெரியும்ல, ட்ரை பிளாக்ல இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். அதுல ஏதாவது எரர் இருந்தா அந்த எரரை கேட்ச் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணும். அவ்வளவுதானே? இதுல வந்து நேவிகேட்டர் டாட் ஜியோலொகேஷன் டாட் கரண்ட் பொசிஷன். இதுதான் அது என்னது? நேவிகேட்டருக்குள்ள போய் ஜியோலொகேஷன்ங்கிற இதுல போய் கரண்ட் பொசிஷன்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? அதுல வந்து ஷோ பொசிஷன் பேராமீட்டர். ஷோ பொசிஷன் அனுப்பணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கரண்டா நம்ம இருக்கிற அந்த செட்டப்போட இது கிடைக்கும். ஓகேவா? சோ இது இந்த ஏபிஐ கால் பண்றதுக்கு ஒரு டிஃபால்ட் இதுதான். இது ஏன்னு கேட்க முடியாது. இப்படிதான் இருக்கும். இப்படி கால் பண்ணா நம்மளோட ப்ரௌசரோட ஏபிஐ கால் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? சோ இதை கால் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் ஷோ பொசிஷன் வந்து என்னன்னா பொசிஷன்ல அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதை எடுத்து அதை ஷோ பொசிஷனுக்கு இதாக்கி அதுல வந்து நம்மளுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து காமிக்கும். ஓகேவா? அப்ப ட்ரைட்டு நான் கொடுத்தேன்னா பாருங்க லேட்டிடியூட் லாங்கிடியூட் காமிச்சிட்டு. ஏன்னா இங்க காமிக்குதுன்னா இந்த இதுல வந்து நேத்துனா என்ன கொடுத்துருக்க லொகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், ஆஃப் பண்ணி வைக்கேன். இப்ப நான் மறுபடியும் இப்போ ரீலோட் பண்ணிட்டேன்னா பாருங்க கேட்கும். ரீலோட் ஆயிட்டு இருக்கும். சாரி. இப்போ பாருங்க ஒர்க் ஆகாது. ஏன்னா லொகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்.
இது பெர்மிஷன் ரீசெட் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஏன்னா இப்படி நம்ம லொகேஷன்லாம் கேட்கணும்னா ஓகே பாத்தீங்களா எப்படி கேட்கும், எப்படி நம்ம லொகேஷன்லாம் ஆக்சஸ் பண்ணோம்னா ஒரு ஆக்சஸ் கேட்கும். இது இந்த நேவிகேட்டரை யூஸ் பண்ணோம், அலோவ் விசிட்டிங் திஸ் டைம், இது வந்து ஆப்ல எல்லாத்துலயும் கேட்கும்ல அதே மாதிரி கேட்கும். நம்ம கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு என்னோட லேப்டாப் இப்போ கரண்டா இருக்கிற லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் கொடுக்கும், லொகேஷனும் கொடுக்குது பாத்தீங்களா. ஸோ இதுதான் என்னது ஒன் ஆஃப் த பில்டிங் ஏபிஐ, ப்ரௌசர்ல இருக்க பில்டிங் ஏபிஐ. இது வந்து என்னது சொல்லுவோம், ஜியோ லொகேஷன் ஏபிஐன்னு சொல்லுவோம். ஜியோ லொகேஷன் ஏபிஐ எப்படி கால் பண்ணணும், நேவிகேட்டர் ஜியோ லொகேஷன் கரண்ட் பொசிஷன் சொல்லி கால் பண்ணோம்னா அது நடக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ். These are not built into your browser. To use this API, you have to download the code from the web. நான் சொன்னேன்ல அங்க கோட் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம்னு. அதுதான் தேர்ட் பார்ட்டி ஏபிஐ, சர்வர் ஏபிஐஸ் தட். அதெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்க, யூடியூப் ஏபிஐ அவன் கொடுத்துருப்பான் ஒரு ஏபிஐ, அதை நம்ம கால் பண்ணோம்னா சில ஏபிஐஸ்க்கு நம்ம பே பண்ணணும். இப்ப கவர்மெண்ட்ல ஒரு ஆதார் வெரிஃபிகேஷன்னா நம்ம பண்ணலாம். நிறைய இதுல கேஒய்சி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்மளே ஏபிஐ வாங்கி பண்ணலாம். ஆனா கவர்மெண்ட்டுக்கு நம்ம அந்த ஏபிஐ யூஸ் பண்றதுக்கு, அந்த கோடை யூஸ் பண்றதுக்கு மந்த்லி அமௌண்ட்டோ இல்ல மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கணும்னா நம்ம வாங்கணும். ஓகேவா. ஸோ யூடியூப் ஏபிஐ நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வீடியோவை நம்ம வெப்சைட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு அது என்ன பண்ணும், என்ன பண்ணோம்னா இது கொடுக்கும். யூடியூப் ஏபிஐ பண்ணோம்னா, அதே மாதிரி ட்விட்டர் ஏபிஐ பண்ணோம்னா ட்விட்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், காமிச்சுக்கலாம். அதே மாதிரிதான் ஃபேஸ்புக் ஏபிஐ. ஸோ இதோட வெப் ஏபிஐயோட இன்ட்ரோ முடிஞ்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேலிடேஷன் ஏபிஐ. வேலிடேஷன் நம்ம பார்த்தோம் எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி, கண்டிஷன்ஸ் வச்சும் பண்ணலாம், ரெக்கார்டுன்னு சொல்லியும் பண்ணலாம். ஆனா அதுக்குன்னே ஒரு ஏபிஐ இருக்கு, செக் வேலிடிட்டி அப்படிங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷனோட நேம். அதை கால் பண்ணோம்னாலே என்னென்ன ரூல்ஸ்லாம் அந்த இன்புட் எலிமெண்ட் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் இருக்கா இல்லையா அது செக் பண்ணிரும். செக் பண்ணி அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், நம்மள சப்மிட் பண்ண விடும். இல்லைன்னா என்ன பண்ணும், இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி. அதுல ஒரு வேலை ஃபெயில்ட் ஆயிட்டனாலும் இந்த இது கொடுத்தோம்னா கண்டிப்பா செக் பண்ணிட்டு அது இருந்தாலும் அந்த ஃபார்மையும் சப்மிட் பண்ண விடும். செக் வேலிடிட்டி, செட் கஸ்டம் செக் வேலிடிட்டி. இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா செக் பண்ணும், ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இது வந்து ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன்ஸ் பண்ணும். என்னது செக் வேலிடிட்டி. செட் கஸ்டம் வேலிடிட்டியில என்ன பண்ணலாம்னா இந்த இது இப்படி இப்படி எரர் வந்தனா நீ இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப செக் வேலிடிட்டி மெத்தடுக்கு ஒரு இது பாருங்க, நான் வந்து ஒரு நம்பரை டைப் பண்றதுக்கு இன்புட் வச்சிருக்கேன். அடுத்த நான் டைப்பு நம்பர்னு வச்சிருக்கேன், மின்னு மேக்ஸ் வச்சிருக்கேன். மினிமம்னா மினிமம் 100 இருக்கணும், மேக்சிமம் எவ்வளவு இருக்கணும் 300 இருக்கணும் நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஆனா என்னால அதிகமாகவும் டைப் பண்ண முடியும். இந்த இது என்னன்னா ஓகே கொடுக்கும்போது மை ஃபங்க்ஷனுக்கு போகுது. இப்ப என்ன பண்ணுது, அந்த ஐடியில இருக்க வேல்யூ எடுத்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த வேல்யூ இருக்குல்ல, வேல்யூவை டாட் கொடுத்து எதை கால் பண்ணிருக்கோம், செக் வேலிடிட்டி ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அந்த இது இருக்குல்ல டெமோங்கிற அந்த வேலிடிட்டியில எரர் மெசேஜ் நம்ம காமிப்போம்னுங்க. ட்ரை யூர் செல்ஃப்ல தான் அந்த டெமோ காமிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அந்த பி டேக் தான் டெமோ. சோ அதுல வந்து நம்மளுக்கு எரர் இருந்ததுன்னா என்ன இருக்கும், அது வந்து காமிக்கும். இஃப் கரெக்டா இருந்தா ஓகே. இப்போ பாருங்க இதுல 300 கொடுத்துருக்கனால என்னால நிறைய டைப் பண்ண முடியாதெல்லாம் இல்ல, டைப் பண்ணலாம். நான் வேலிடிட்டி ஃபங்க்ஷன் அப்போ இது வந்து இது காமிக்கும். ஏன்னா கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, வேல்யூ மஸ்ட் பி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 300ன்னு கொடுத்துருக்கேன். நான் எப்படி இந்த வேலிடேஷனோட மெசேஜ் வேலிடேஷனை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி எனக்கு என்ன வரணும், நாட், அதாவது இந்த செக் வேலிடிட்டி ஃபால்ஸா இருந்ததுன்னா என்ன வரணும், என்ன எரர் காமிக்குதோ அது அந்த வேலிடேஷன் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே பண்ணு. இல்ல கரெக்டா இருந்ததுன்னா இன்புட் இஸ் ஓகேன்னு டிஸ்பிளே பண்ணு. இப்போ பாருங்க இதுல இருக்கிறது அவ்வளோத்தையும் நான் எடுத்து விடுறேன். 65 தானே இருக்கு, இன்புட் இஸ் ஓகேன்னு வரும். ஓ சாரி 65 100க்கு மேல இருக்கணும்ல, வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் வந்துட்டா, அப்போ இதுக்குள்ள கொடுக்கணும் 300க்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ 120 நான் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இன்புட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி எல்ஸ்ல கொடுத்துருக்கிறது வரும். இதுதான் என்ன ஃபங்க்ஷன்,
வேலிடிட்டி இப்படின்னு ஒரு ஏபிஐ. இது வந்து ஒரு ஏபிஐ மாதிரி தான். பில்டிங்னா எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதை கால் பண்ணோம்னா அதுவே இந்த ஒர்க்லாம் பண்ணும். ஸோ அதுல வேலிடிட்டிங்கிறது என்னது? கண்டைன்ஸ் பூலியன் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் டு வேலிடிட்டி ஆஃப் இன்புட் எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேலிடிட்டி மெசேஜ்ங்கிறது மெசேஜ் ப்ரௌசர் வில் டிஸ்பிளே வந்து வேலிடிட்டி இஸ் ஃபால்ஸ். அதாவது நம்ம வந்து செக் வேலிடிட்டி கொடுக்கும்போதே என்ன பண்ணும்? வேலிடிட்டிங்கிறது அந்த எலமெண்ட்ஸ் நம்ம எதை இது பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் கொண்டு போகும். வேலிடிட்டி மெசேஜ்ங்கிறது அந்த ஏபிஐ ரன் ஆகி திருப்பி வருதுல அந்த இதுல எரர் எதுவும் வந்துச்சுன்னா அந்த எரர் மெசேஜை காமிக்கிறது. வில் வேலிடேட் இண்டிகேட்ஸ் இஃப் த எலமெண்ட் வில் பி வேலிடேட்டட். அது வந்து எலமெண்ட் வேலிடேட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத டிக்ளேர் பண்றது. தென் நெக்ஸ்ட் வந்து வேலிடிட்டி ப்ராப்பர்ட்டியில வந்து கஸ்டம் எரர். அதாவது கஸ்டம் எரர்னா என்னன்னா இதுல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கஸ்டம் எரர்னா என்னன்னா இப்போ ஒருவேளை எரர் ஆயிடுச்சுன்னா நானா கஷ்டமா கொடுப்போம்ல இந்த எரர்னு சொல்லி அப்படி கொடுக்கறது. பேட்டர்ன் மிஸ்மேட்ச்னா செட் ட்ரூ இஃப் த எலமெண்ட் வேல்யூ டஸ் நாட் மேட்ச் த பேட்டர்ன் அட்ரிபியூட். ஏதாவது ஒரு இந்த ஃபோன் நம்பர்னா இப்போ 91ல தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கோம்ல அதுல அப்படி ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சோம்னா அந்த பேட்டர்ன் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு இப்படி எரர் கொடுக்கும். ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோனா நம்ம இப்ப பார்த்தோம்ல ஒரு ரேஞ்ச் மேக்ஸிமம் கொடுத்துருப்போம் 300ன்னு. அதுக்கு மேல போச்சுன்னா ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ. ரேஞ்ச் அண்டர் ஃப்ளோனா என்னது? இது வந்து கம்மியா கொடுத்தோம்னா ரேஞ்ச் அண்டர் ஃப்ளோ. ஸ்டெப்பு மிஸ்மேட்ச்னா அந்த ஸ்டெப்ல ஏதாவது தப்பு பண்றது வரிசையா கொடுக்கறதுல. தென் டூ லாங்ங்கிறது என்னன்னா மேக்ஸ் லென்த். இப்போ ஒரு இடத்துல ஒரு நேமுக்கு வந்து 100 கேரக்டர்ஸ் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 100 லெட்டர்ல நேம் எழுதணும். அதுக்கு மேல போச்சுன்னா டூ லாங். டைப் மிஸ்மேட்ச்னா இப்போ திடீர்னு நம்பர் தான் கொடுக்கணும். அந்த இடத்துல ஏதாவது லெட்டர் கொடுத்தோம்னா அது வந்து டைப் மிஸ்மேட்ச். வேல்யூ மிஸ்ஸிங்னா ஒரு இடம் நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே நீங்க என்டர் பண்ணணும். லாஸ்ட் நேம் என்டர் பண்ணலாம். அதுக்கு என்ன வரும்? வேல்யூ மிஸ்மேட்ச். வேலிட்னா இட்ஸ் த எலமெண்ட் வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி சொல்றது. வேலிடா இருக்கா இல்லையான்னு. தென் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோக்கும் அண்டர் ஃப்ளோக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ அப்படின்னா அந்த மேக்ஸ் ஆட்ரிபியூட் நான் சொன்னேன்ல மேக்ஸ் ஆட்ரிபியூட்டோட கிரேட்டரா இருந்ததுன்னா வேலிடிட்டி பண்ணு ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ. அப்போ ட்ரை ஓவர் அதில் பண்ணும்போதே அது எரர் கொடுக்கும். எவ்வளோ கொடுத்துருக்கோம்? மேக்ஸிமம் 100. இப்போ நான் அதிகம் கொடுத்தேன்னா ரேஞ்சு வேல்யூ இஸ் டூ லார்ஜ் அப்படின்னு சொல்லி அதோட இது வந்துடுச்சு. இஃப் அந்த ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. இங்க என்னது டாட் வேலிடிட்டியில நான் என்ன கொடுத்துருக்கேன்? ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ தானே கொடுத்துருக்கேன். ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா வேல்யூ டூ லாங்னு மெசேஜ் கொடு. இல்லைன்னா என்னது வேல்யூ வந்து ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வருது இன்புட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் ரேஞ்ச் ஓவர்ஃப்ளோ. அதே தான் ரேஞ்ச் அண்டர் ஃப்ளோ. வேலிடிட்டி டாட் ரேஞ்ச் அண்டர் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தோம்னா அதுல ட்ரூவா இருந்தா ஒரு மெசேஜ் வரணும். இல்லைன்னா ஒரு மெசேஜும் வர வேண்டாம் அப்படின்னா அது வந்துடும். ஸோ அதுதான் என்னது ரேஞ்ச் அண்டர் ஃப்ளோ. இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். நீங்க அந்த டாட்னு கொடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் எரர் காமிக்கிறது எல்லாமே இதுதான். வேலிடிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த என்னது செக் வேலிடிட்டி மாதிரி அது ஃபங்க்ஷன். இது அதை டாட் வேலிடிட்டி டாட்னு வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இது. இப்படி மாதிரிலாம் உங்களுக்கு செக் பண்ணணும்னா இந்த இதை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்ம அந்த டாட்ல பார்த்தோம்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். வேலிடிட்டிங்கிறது அந்த வேலிடிட்டி பண்றது, வில் வேலிடேட் எல்லாமே அப்படிதான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஏபிஐ அதுக்கு போகும். ஹிஸ்டரி ஏபிஐனா என்னன்னா என்னன்னா ஈஸி டு ஆக்சஸ் த ப்ரௌசரோட ஹிஸ்டரி. அவ்வளவுதான். ஹிஸ்டரி ஏபிஐனா பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? ப்ரௌசரோட ஹிஸ்டரி ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரௌசர் ஹிஸ்டரியில எங்க இருக்கும்? பேக்எண்ட்ல இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆக்சஸ் பண்ண முடியாதா? ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அந்த ஏபிஐ மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இன்டர்மீடியேட்டரி மாதிரி. அதாவது பேக்எண்டுக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் அதாவது டேட்டா பேஸ்க்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் இடையில இருக்க இன்டர்மீடியேட்டரி தான் ஏபிஐ. ஸோ வெப் ஹிஸ்டரி ஏபிஐ ப்ரொவைட்ஸ் easy method to access the window history object. The Windows history object contains URLs visited by the user. இப்போ நான் இங்க எதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கணும் அதுக்கு ஆக்சஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ அந்த யூசர் எந்த இதில் போடுறனோ அது. ஸோ இந்த வெப் ஹிஸ்டரி ஏபிஐ வந்து எல்லா ப்ரௌசர்லயுமே என்னது சப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க.
குரோமு, எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ், ஓப்ரா இது என்னன்னு தெரியல. ஸோ இது எல்லா இதுலயுமே குடுத்துருக்கு. ஸோ இதுல வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ பேக் மெத்தட். இதுல ஒரு 3 மெத்தட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பேக், ஃபார்வர்டு, கோ. ஆமா 3 தான் இருக்கு. ஸோ பேக் மெத்தட். பேக் மெத்தட் வந்து ப்ரீவியஸ் பேக்னால என்னது பின்னாடி போடுறது தானே. இப்போ இது என்ன பண்ணும் பேக் தானே. நான் முன்னாடி என்ன பேஜுக்கு போயிருக்கணும் அதுக்கு போகும் அப்படிதானே. அதே சேம் கான்செப்ட் தான். இந்த பட்டனை கிளிக் பண்ணா இதுக்கு முன்னாடி நான் என்ன பேஜுக்கு போனோம்னா அதுக்கு விசிட் பண்ணும். ஸோ பேக் மெத்தட் லோட்ஸ் த ப்ரீவியஸ் யூஆர்எல் இந்த விண்டோஸ் ஹிஸ்டரி. இப்போ இதுக்கு நான் கரண்டா எங்க இருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் அதுல இருந்தேன் அப்படிதானே. அதுதானே என்னோட ஹிஸ்டரி. ஸோ அதுக்கு போகும். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா அங்கதான் போகும். பாருங்க போயிடுச்சா ஆட்டோமேட்டிக்கா. கோ பேக்னு அதை கிளிக் பண்ணோன்னா முன்னாடி பேஜுக்கு போயிடுச்சா. ஸோ இதுதான் பேக் மெத்தட். ஸோ இதுதான் இது. ஸோ விண்டோஸ் கோ பேக்கா. தென் நெக்ஸ்ட் வந்து கோ. அது பேக் மெத்தடா. கோங்கிறது என்னது, அது வந்து ஃபார்வர்ட். பேக்ங்கிறது ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும். அதே மாதிரி என்னது ஃபார்வர்டுங்கிறது ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும். கோங்கிறது வந்து நம்ம இந்த இப்போ அரேல எப்படி அரே ஆஃப் 2ன்னு கொடுத்தோம்னா தேர்ட் எலமெண்ட்டுக்கு போவோம். 0 1 2 3 அந்த இன்டெக்ஸ் மாதிரி. அதே மாதிரி இதுல பிளஸ் அண்ட் மைனஸ். 0னா கரண்ட் பேஜ்னு அர்த்தம். இப்போ 2 அப்படின்னா ஃபார்வர்ட் 2 பேஜ். இதுக்கு முன்ன அப்புறம் 2 பேஜுக்கு போயிருப்பேன்ல கரண்ட் இதுல இருந்து. அதுக்கு இப்போ இதுல போயிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ்ல நான் இருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் 3 பேஜுக்கு போயிருக்கேன் அப்படிதானே. 1 2 3 ஃபார்வர்டு. அப்போ கோ 3ன்னு கொடுத்தோம்னா இந்த பேஜுக்கு வரும். அதே மைனஸ்ல கொடுத்தோம்னா எத்தனை மைனஸ்ல கொடுப்போமோ அத்தனை பேஜ் பின்னாடி போகும். என்கிட்ட ப்ரௌசர்ல ஹிஸ்டரியில எதுல இருக்கோ கரண்ட் இதுல இருந்து அவ்வளவு இதுக்கு வரும். அப்போ கோ பேக் 2 பேஜஸ்னா நிறைய பேஜ் முன்னாடி போயிட்டு பாருங்க. 2 பேஜஸ் போயிருக்கா. 1 2 பாத்தீங்களா. அதுக்கப்புறம் கரண்ட் பேஜுக்கு வந்துட்டு நான் 2 டைம்ஸ் கிளிக் பண்ணோன்னே. ஸோ ஹிஸ்டரியா அதுதான் அது. இதெல்லாம் பேக் மெத்தட். ஃபார்வர்ட் மெத்தட்னா ஃபார்வர்டுன்னு சொல்லி கொடுத்தேன்னா லோட்ஸ் த நெக்ஸ்ட் யூஆர்எல். இந்த கரண்டா இருக்கிற அந்த ஹிஸ்டரிக்கு அடுத்தது என்னது இருக்கோ அதுக்கு பண்ணும். பேக்னா பின்னாடி போகும். கோனா ஸ்பெசிஃபிக்கா நான் ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுத்து கால் பண்ணேன்னா அதுக்கு போகும். இதுதான் என்னது ஹிஸ்டரி ஏபிஐ. புரியுதா உங்களுக்கு. ஏபிஐனா என்ன, வேற வேலிடேஷன் ஏபிஐ, ஹிஸ்டரி ஏபிஐ, அந்த ஜியோ லொகேஷன் ஏபிஐ 3 பார்த்திருக்கோம் ப்ரௌசர்ல. புரியுதா உங்களுக்கு. ஓகே. இத நீங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு இந்த வீடியோவ பார்த்தே ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் ஏபிஐ. வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐ is a simple syntax for storing and retrieving data in browser. It very easy to use. என்னன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும்ல, அந்த இந்த ஸ்டோரேஜ் நம்ம சிஸ்டமோட ஸ்டோரேஜ நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு. டெம்பரரியா இது வந்து நான் ஒரு லாகின்ல யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் தந்தனா இல்லையான்னு தெரியல. ரெஜிஸ்டர்ன்னு பண்ணோனே லோக்கல் ஸ்டோரேஜ்ல போய் என்ன பண்ணிருவேன், நேமு யும் மெயில் ஐடியும் சேவ் பண்ணி வச்சுட்டு, தென் நெக்ஸ்ட் லாகின் பண்ணும்போது அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல அந்த நேமும் மெயில் ஐடியும் இருந்ததுனா லாகின் சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வர மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இந்த ப்ரௌசர்ல இருக்க லோக்கல் ஸ்டோரேஜ் ஏபிஐ மூலமா தான். எப்படின்னா அந்த இருக்குல்ல லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம்னு சொல்லி கொடுத்துருக்கேனா. இப்ப என்னன்னா அங்க பாருங்க, இதுல நேம் கொடுத்துருக்கேனா. நேம்னு ஜான் டோன் கொடுத்துட்டேன்னா இந்த பீல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்க செட் ஐட்டம்ங்கிற இது என்ன பண்ணும், நேம்ங்கிற வேல்யூக்கு என்னது ஜான்டோ அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிரும் கீ வேல்யூ பேர்ல. அப்போ நான் செட் ஐட்டம் சொல்லி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். கெட் ஐட்டம்னா அதோட கீயை வச்சு கால் பண்ணேன்னா அதோட வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். ஸோ இதுல வந்து நான் எதை எடுத்து விட்டேன்னாலும் ரன் பண்ணேன்னா என்ன ஆகும் பாத்தீங்களா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஸோ இப்படிதான். இதுதான் இப்படி நம்ம பண்ணிக்கலாம். செட் ஐட்டம்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு கெட் ஐட்டம்னு அதை எடுக்கலாம். எல்லா ப்ரௌசர்லயும் சஃபாரி ப்ரௌசர் அதான் தெரியல, மேக் யூஸ் பண்ணது கிடையாதுல்ல, இது சஃபாரி மேக்கோடது. ஸோ எல்லா ப்ரௌசர்லயும் சப்போர்ட் பண்ணும். லோக்கல் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட். லோக்கல் ஸ்டோரேஜ் object provide access to the local storage of the particular website. It allows you to store, read, add and modify and delete data item for that domain. The data stored with no expiry date
will not be deleted when the browser is closed. Data will be available for days, weeks and years. இது லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அந்த ப்ரௌசர்க்குள்ளதுன்னா அதுல நம்ம எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். இதுதான் நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் அவங்களோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க டேட்டா பேஸ்ல இல்லாம நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ்லயே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ லோடு கிடையாது. ஸோ லாகின் பண்ணும்போது செக் பண்ணிப்பாங்க. லோக்கல் ஸ்டோரேஜ்ல அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டா இருக்கா? ஓகே, கரெக்டா இருக்கு. அப்பனா என்ன பண்ணலாம்? இந்த ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணுவோம்ல, ஆன்லைன்ல யூஸ் பண்றது எல்லாமே டேட்டாபேஸ்க்கு பேக் எண்டுக்கு போயிட்டு தான் வரும் ஏபிஐ காலுக்கு. ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? நிறைய கேம்ஸ்லாம். அதுக்கெல்லாம் எப்படி உள்ள போனோம்னா நம்மளுக்கு இத்தனாவது லெவல்ல தான் இருக்கும். எல்லாமே தெரியுது. நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல இதெல்லாம் இவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க தான் அந்த MongoDB அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல தான் எப்படி நம்ம யூஸ் பண்ற SQL, MySQLலாம் ரிலேஷனல் டேட்டாபேஸ். அதாவது டேபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஆனா அந்த MongoDB அதெல்லாம்னா நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். அதெல்லாம் எப்படி சேவ் பண்ணணும்னா கீ வேல்யூ பேர்ல. நேம்னா இது இண்டெக்ஸ் 1 அதுல நேம் இது இது அடுத்து மறுபடியும் இண்டெக்ஸ் 2 நேம் அப்படின்னு சொல்லி அப்படி சேவ் பண்ணும் அந்த ஃபார்மேட்ல. ஸோ அப்படி இதை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றவங்க. அதுல வந்து என்ன மெத்தட் இருக்கு? செட் ஐட்டம் மெத்தட்னு இருக்கு ஒண்ணு. செட் ஐட்டம் மெத்தட் என்ன பண்ணும்னா ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஸ்டோரேஜ். இட் டேக்ஸ் நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் as parameters. சொன்னேன்ல, இது வந்து கீ மாதிரி நேம், அதோட வேல்யூ வந்து இது ஜான்டோங்கிற மாதிரி. கெட் ஐட்டம் மெத்தட் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ரிட்ரைஸ் டேட்டா ஃப்ரம் த ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? கெட் ஐட்டம்ங்கிறது யூஸ் ஆகும். செஷன் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா இந்த ப்ரௌசர் இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனேன்னா இந்த வெப்சைட்டுக்கு எத்தனை நிமிஷம் செஷன் உண்டு ஒரு லாகின் பண்ணிட்டு போனேன்னா அந்த செஷன் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும்? லாக் அவுட் ஆயிரும். இப்போ எங்க வெப்சைட்ஸ்க்குலாம் அப்படிதான் இருக்கும். நாங்க பண்ற அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் ஒரு 2 மணி நேரம் செஷன் வச்சிருப்போம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா 2 மணி நேரம் அந்த யூசர் ஒரு கீயை கூட தொடாம ஒண்ணுமே பண்ணாம இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடணும் செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஏன்னா ஒரு லாகினே ஆயிட்டே இருந்தா இப்போ இதே அமேசான் அப்படிங்கிறதுனா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த பே பண்றது ஷாப்பிங் வெப்சைட்ங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல லாக் அவுட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் டேஸ் கணக்குல இருக்கும். ரொம்ப ரேரா தான் அது லாக் அவுட் ஆகும். ஆனா இப்படி ஒர்க் பண்ற அப்ளிகேஷன் எல்லாமே செஷன் வந்து செஷன்னு சொல்றது வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த டைம் செஷன் என்னன்னா ஜஸ்ட் நான் உள்ள போயிட்டேன். போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் கீபோர்டையோ ஸ்கிரீன் எதையுமே ஒண்ணுமே பண்ணாம இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த யூசர் உள்ள போனோம்னா மறுபடியும் லாகின் பண்ணி போகணும். அப்படிங்கிற மாதிரி தான் செஷன். ஸோ இது வந்து அந்த செஷன் ஒரு செஷனுங்கிறது லாகின் பண்ணோன்னா கிரியேட் ஆகும். அந்த வெப்சைட்ல புதுசா ஒரு செஷன் கிரியேட் ஆகும். அது வந்து நான் லாக் அவுட் ஆகுறது வரை இருக்கும் அந்த செஷன்ங்கிறது. ஸோ அதுலயும் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஏதாவது நாங்களாம் அப்படி லாகின் பண்ணோன்னே யூசரோட என்னது யூசர் நேமு பாஸ்வேர்டு இல்லைன்னா யூசர் நேமு டிஸ்பிளே பண்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் டேட்டா பேஸ்க்கு போக வேண்டாம். லாகின் பண்ணும்போதே கரெக்டா இருந்தா அந்த யூசரோட நேமை சேவ் பண்ணி வச்சுப்போம். எங்கனாலும் காமிக்கணும்னா காமிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அங்க போக வேண்டாம்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்மளே எடுத்துடலாம்ல. ஸோ அதுக்காக அந்த பர்பஸ்க்காக நாங்க அப்படி வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் ஸோ அதுக்கு வந்து செஷன் நிறைய இதுக்கு இப்படி யூஸ் ஆகும். என்னது செஷன் இஸ் டெலிட்டட். என்னது செஷன்ல இருக்க டேட்டா அந்த ப்ரௌசர் இப்போ நான் இங்க ஒரு செஷன்ல ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணேன்னா அந்த செஷனோட டேட்டா மொத்தமும் டெலிட் ஆயிடும். ஓகேவா? அதை எப்படி பண்ணோம்னா செஷன் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் புட் ஐட்டம் அதுதான் செட் ஐட்டம் மெத்தட். செட் ஐட்டம் கெட் ஐட்டம் பார்த்தோம்னா செட் ஐட்டம்னா என்னன்னா செஷன் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் மெத்தட் என்னது ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் ஸ்டோரேஜ். இட் டேக்ஸ் நேம் அண்ட் வேல்யூ. அதே மாதிரி தான் கெட் ஐட்டம் வந்து அதே மாதிரி தான் செஷன் ஸ்டோரேஜ்ல கெட் ஐட்டம் மூலமா நடக்கிறோம். செட் ஐட்டம் கெட் ஐட்டம்னு 2 மெத்தட் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம என்னது லோக்கல் ஸ்டோரேஜுக்கும் அதை தான் யூஸ் பண்றோம். செஷன் ஸ்டோரேஜ் செஷன்ங்கிறது கொஞ்சம் டாபிக் ஒரு அட்வான்ஸ் டாபிக் தான் பிஹெச்பில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. அது நார்மலா வெப் அப்ளிகேஷன்ஸ் வெப்னு வந்துட்டாலே செஷன்ங்கிறது ஒரு டாபிக். அதை ஒரு நாள் எடுக்கிறேன். ஸோ இதுல என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு? கீ இந்த இப்ப நான் நேம் 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 நேம்னு 10 நேம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா அதுக்கு வந்து எத்தனை இது இருக்கு? nth கீ இது எத்தனாவது கீயா இருக்குன்னு
அந்த கீங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் கீஸ் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து லென்த்ங்கிறது ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் ஸ்டோர்ட் இந்த எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்குன்னு எனக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னது, இப்போ கெட் ஐட்டம்ல நான் கீ நேம் குடுத்துட்டேன்னா, நான் சொன்னேன்ல நேம்னு குடுத்தேன்னா, எனக்கு அதோட வேல்யூ கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபிக் நேம் ஆஃப் த கீ நேம். அதுக்கப்புறம் செட் ஐட்டம்ல கீ நேம் அண்ட் வேல்யூ குடுத்துட்டேன்னா, அந்த கீக்கு அந்த வேல்யூன்னு சொல்லி என்ன பண்ணும்? அது சேவ் பண்ணும். இப்ப நேம் கவிதான்னு குடுத்திருக்கேன். அடுத்தது நேம் சௌந்தர்யான்னு குடுத்தேன்னா, அது லாஸ்ட்டா என்னதான் நேமுக்கு வச்சிருக்கோம்? சௌந்தர்யான்னு தான் வச்சிருக்கோம். புது கீ குடுத்தேன்னா கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற கீ நேமே மறுபடியும் குடுத்தேன்னா என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். அதான் குடுத்திருக்கேன். ஆட் அ கீ டு த ஸ்டோரேஜ் அண்ட் தட்ஸ் வேல்யூ ஆர் அப்டேட் த கீ வேல்யூ. ஆல்ரெடி கீ எக்ஸிஸ்டா இருந்ததுன்னா அதோட வேல்யூ அப்டேட் பண்ணும். ரிமூவ் ஐட்டம்னா கீ நேம் குடுத்தோம்னா அது ஸ்டோரேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். கிளியர்ங்கிறது மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகேவா? மொத்த ஸ்டோரேஜ்லயும் நம்ம வச்சிருக்கிறது அந்த ப்ரௌசர் அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ள ஸ்டோரேஜ்ல இருக்க கிளியர் பண்ணி விட்டுரும். விண்டோஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் செஷன் இது என்னது அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணும்? சேவ் கீ வேல்யூ பேர் இன் வெப் ப்ரௌசர் ஸ்டோர்ஸ் த டேட்டா வித் நோ எக்ஸ்பைரி டேட். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வெப் ப்ரௌசருக்கு அந்த டேட்டா நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா டெலிட் ஆகாது. அதே செஷனுங்கிறது வெப் ப்ரௌசர் அந்த செஷன் அந்த ப்ரௌசரோட செஷன் ஓப்பன் ஆயிருக்க வரை இருக்கும். நம்ம வந்து என்னது ஒன் ஸ்டோர்ஸ் த டேட்டா ஃபார் ஒன் செஷன். ஒன்ஸ் த ப்ரௌசர் இஸ் க்ளோஸ்ட் இட் வில் ஆல்சோ erased. ஓகேவா? ஒர்க்கர் ஏபிஐ. Web worker is a JavaScript running in the background without affecting the performance, page performance. இது வந்து என்னன்னா பேசிக்கானதுதான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது, ஸ்கிரிப்ட்ட எப்பவும் என்ன பண்ணுவோம்? கீழ தான் போடுவோம். ஏன்னா, ஸ்கிரிப்ட் லோட் ஆகி நம்ம லோட் ஆகிட்டு தான் மேலலாம் போட்டோம்னா, அது லோட் ஆகிட்டு பேஜ் எல்லாம் ஃபுல்லா லோட் ஆனா தான் நம்மளுக்கு இப்படி பேஜே காமிக்கும். ஆனா, இந்த வெப் ஒர்க்கர் இந்த ஏபிஐ யூஸ் பண்ணோம்னா, என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இது வந்து ரன் ஆகும். ஸ்டார்ட் ஒர்க்கர்னா அது பின்னாடி வேலை நடந்துட்டே இருக்கும். கவுண்ட் நம்பர். ஆனா வெப்சைட் எதுவும் இதாகுதா? ஒண்ணும் ஆகலல்ல. ஸ்டாப் ஒர்க்கர் குடுத்தேன்னா, அதாவது வெப்சைட் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். லோட் ஆயிட்டு இருக்காது. ஆக்சுவலி எப்பவுமே ஒரு வெப்சைட் லோட் ஆகி வருதுன்னா, அதுக்கு பேக் எண்ட்ல இருக்க HTML-யும் ஃபுல்லா லோட் ஆக்கிரும். ஜாவா ஸ்கிரிப்டையும் ஃபுல்லா லோட் ஆக்கிரும். ஆனா, இப்படி எப்படி? ஆனா, ஆ இந்த வெப் ஒர்க்கர் என்ன பண்ணும்னா, நம்ம HTML லோட் பண்ணி தந்துட்டு, பேக்கிரவுண்ட்ல நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதையும் ஆ இது பண்ணாம, உங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட்லயே இது ரன் ஆயிட்டு இருக்கும். இதுதான் வெப் ஒர்க்கர்ங்கிறது. ஆ உதயா ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? ஒரு 5 மினிட்ஸ். ஒரு கால் வருது. நான் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே. வெப் ப்ரௌசர்ங்கிறது என்ன பண்ணும்? அதுதான். நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட் லோட் ஆயிரும். ஆனா பேக் எண்ட்ல அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே, நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதையும் இன்டரப்ட் பண்ணாம அது அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? அதுதான் வெப் ப்ரௌசர். அந்த கவுண்ட் அது ஒரு இதுதான். கவுண்ட் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். ஃபுல்லா லோட் ஆயிட்டு இருக்காம, இது அப்படிதான் நடக்கும். இது வந்து கொஞ்சம் இதாகும். வெப் ஃபெட்ச் ஏபிஐ. இதுதான் என்ன பண்ணும்? ஏபிஐ ஃபெட்ச் ஏபிஐ தான் என்ன பண்ணும்னா, நம்ம தேர்ட் பார்ட்டிஸ் ஏபிஐன்னு பார்த்தோம்ல, அதாவது வெப் சர்வர்ஸ்க்கு நம்மளுக்கு HTTP ரிக்வெஸ்ட்னா என்னது? ஏபிஐ கால் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். ஃபெட்ச் ஆஃப் மெத்தட் இது வந்து லேட்டஸ்ட் மெத்தடு. எதுலருந்து? அதாவது ES6 ஃபியூச்சர். அதாவது இப்ப லேட்டஸ்ட்டா வந்திருக்க ஜாவாஸ்கிரிப்ட் ஃபியூச்சர். இது வந்துட்டு ஃபுல்லா எல்லா ப்ரௌசர்லயுமே 2017ல இருந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? fetch file, then x equal to text, y equal to display. இப்போ எப்படி சொல்லலாம்னா,
ப்ராப்பரா நான் உங்களுக்கு அப்புறம் கரெக்டா சொல்லி தரேன். அந்த ஃபிஷ் மெத்தடுக்கு. ஜஸ்ட் ஒரு இது இருக்கும். அத கால் பண்ணுவோம். அதுக்குள்ள இருக்கிறத நம்ம வந்து ரிப்ளையா எடுப்போம். அப்படிதான் வரும் ஃபெட்ச். இதுல ப்ராப்பர் எக்ஸாம்பிள் இல்ல. இத விட ப்ராப்பரா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஈஸியா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஜியோ லொகேஷன் ஏபி அததான் மறுபடியும் குடுத்துருக்கான். கரண்ட் பொசிஷன் நேவிகேட்டர்ல போய் ஜியோ லொகேஷன்ல போய் கரண்ட் பொசிஷன், ஷோ பொசிஷன் மூலமா எடுத்தோம்னா, நம்மளோட லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் இது வந்து வெப்போட இன்பில்ட் இன் ஏபிஐ. இத கால் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்னா, வெப்சைட்டோட என்ன கிடைச்சிரும்? வெப் என்னது? இதெல்லாம் வந்து வெப்ல இருக்க ஏபிஐ. ஸோ அத கால் பண்ணோம்னா, நமக்கு நம்மளோட என்னது லொகேஷன் கிடைச்சிரும். ஸோ வெப் ஏபிஐ அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல ஃபுல்லா இருக்கு. இந்த கண்டென்ட் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஃபெட்ச் ஏபிஐ மட்டும் தான் பார்க்கல. அஜாக்ஸ்ங்கிற கான்செப்ட். அஜாக்ஸ்னா என்னன்னா, ஜஸ்ட் டேட்டா வந்து வெப் சர்வர்ல இருந்து பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் போய் எடுத்துட்டு வரோம். இப்ப நான் அங்க கிளிக் பண்ணேன்னா ஃபுல் பேஜ் லோட் ஆயிதுன்னா அடுத்த பேஜுக்கு வருது. இது என்ன பண்ணுது? சர்வருக்கு போய் லோட் ஆயிட்டு வந்து தான் எடுக்குது. ஆனா ஜிமெயில் அன்னைக்கு காமிச்சேன்ல, என்னத கிளிக் பண்ணாலும் லோட் ஆச்சா, லோட் ஆகல. அந்த உள்ள இருக்கிறது மட்டும் என்ன பண்ணணும்னா, அந்த உள்ள இருக்க பேஜுக்கு மட்டும் சர்வருக்கு போய் ஒரு கால் பண்ணி, பேஜ் ஃபுல்லா லோட் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும். கால் பண்ணி டேட்டா எடுத்துட்டு வந்துட்டு, நம்மளுக்கு ஃபுல் பேஜ் லோட் ஆகாம அந்த இடத்த மட்டும் அப்டேட் பண்ணும். அதான் அப்டேட் தி வெப் பேஜ் வித்தவுட் ரீலோடிங் தி பேஜ். சென்ட் டேட்டா டு தி வெப் சர்வர் இன் பேக்ரவுண்ட். நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம சென்ட் பண்ணோம்னா பேக்ரவுண்ட்ல அது சென்ட் பண்ணிட்டு இருக்கும். பேஜை லோட் பண்ணாது. இதுதான் அஜாக்ஸ். இது ஒரு நல்ல கான்செப்ட். யூஸ் பண்ணுவோம். நம்ம வெப்சைட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கும்போது அஜாக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை வந்து நாளைக்கு இதை டெடிகேட்டடா இதை பார்ப்போம். அஜாக்ஸ் தென் நெக்ஸ்ட் வந்து jQuery. இந்த ரெண்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இது போதும். ஜேசன், jQuery, கிராஃபிக்ஸ் அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் இந்த அஜாக்ஸ், ஜேசன், jQuery இந்த டாபிக்ஸ் பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்ட க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம PHP குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் இதுவும் பார்த்தோம்னா இதாயிடும். இந்த ரெக்கார்டிங்ஸை நான் போட்டு விடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.